வணக்கம், நான் டாக்டர் கார்த்திக், ஸ்ரீ சாய் ஃபிசியோதெரபி கிளினிக் மதுரை. இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசியோதெரபி சிகிச்சை முறையில் ஒரு உருட்டு ஒன்று போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபிசியோதெரபி சிகிச்சைங்கிறது எடுக்க ஆரம்பிச்சோம்னா கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, இந்த ஃபிசியோதெரபி சிகிச்சையில் வந்து நிறைய பக்க விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிசியோதெரபி சிகிச்சைனால அதிகமாக மக்களுக்கு வந்து வலி உண்டாகுது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையவே கிடையாதுங்க. ஃபிசியோதெரபி சிகிச்சைங்கிறது ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட். இது எடுக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வலி வந்து உண்டாகாது. ஒரு சில சிகிச்சை முறை, அதாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து அந்த இறுக்கத்தை குறைக்கிறதுக்காக வருவாங்க ட்ரீட்மெண்ட்க்கு. ஸோ அவங்களுக்கு வேணால் சின்ன சின்ன வலிகள் வரலாம், எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வலிகள் வராது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதனால் சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது 99% கிடையாது. ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ரேர். அது சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது எல்லா துறையிலையும் இருக்க தான் செய்யும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப ரொம்ப ரேராக தான் இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிகிச்சை முறை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க. அது வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து வரக்கூடிய நிலையை பொறுத்து தான். நீங்கள் ஒரு அக்யூட் ஸ்டேஜில் தொடக்க நிலையில் வரும்போது அது வந்து 3 to 5 நாட்களில் சரியாகும். கொஞ்சம் மிட் ஸ்டேஜில் வரும்போது 1 வாரம் 10 நாள் ஆகலாம். கொஞ்சம் கிரானிக் ஸ்டேஜில் வரும்போது ஒரு 1 மாதங்கள் வரைக்கும் ஆகலாம். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஒரு டூரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கண்டினியூ எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை தைரியமாக மக்கள் வந்து இந்த சிகிச்சை முறை எடுக்கலாம். நன்றி.